நம்ம அம்மா வீட்டில் வந்த கொய்யாப்பழம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட மலரை பற்றி நான் காமிச்சிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் தெரியும். இதோட கொய்யா மலர் போட்டிருந்தேன். அதுதான் இப்போ காய் பழமாக இருக்குது. ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சகோதர சகோதரிகளே, இது உங்கள் மாதிரி சோபனா தனியாஞ்சலியாவோட யூடியூப் சேனல். நான் கொய்யா மலர் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதுதான் ஓவரால் வியூ. நல்லா இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை நியர்பையில் யார் இருக்கீங்களோ இல்லை வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மதுரைன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தரேன். எவ்வளோ பழங்கள்னு பாருங்கள். நல்லா இனிப்பாக இருக்கும். மரக்காயும் நல்லாயிருக்கும், பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நிறைய பழங்கள் இருக்கா இங்கே அங்கே. இந்த மாதிரி மர வகைகள் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதை ஒட்டு வச்சு இந்த மரமை நான் ஜென்ரேட் பண்ணலாமா, இன்னொரு மரம் உருவாக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் அணில் கடித்த பழம். அணில் கடித்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்மளாம் பறித்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நாளில் இது பாதி அறுவடை, பாதி தான். பாருங்கள், இலையோட அழகாக இருக்குது இந்த பழங்கள். இதுதான் மொத்த பழங்களும் இந்த மரத்தில் பறித்த பழங்கள் தான். நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. இது உங்கள் மாதிரி சோபனா தனியாஞ்சலியாவோட யூடியூப் சேனல். நம்ம அம்மா வீட்டில் வந்த கொய்யாப்பழம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இதோட மலரை பற்றி நான் காமிச்சிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் தெரியும். இதோட கொய்யா மலர் போட்டிருந்தேன். அதுதான் இப்போ காய் பழமாக இருக்குது. ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் சகோதர சகோதரிகளே, இது உங்கள் மாதிரி சோபனா தனியாஞ்சலியாவோட யூடியூப் சேனல். நான் கொய்யா மலர் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன். இதுதான் ஓவரால் வியூ. நல்லா இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை நியர்பையில் யார் இருக்கீங்களோ இல்லை வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் மதுரைன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தரேன். எவ்வளோ பழங்கள்னு பாருங்கள். நல்லா இனிப்பாக இருக்கும். மரக்காயும் நல்லாயிருக்கும், பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். நிறைய பழங்கள் இருக்கா இங்கே அங்கே. இந்த மாதிரி மர வகைகள் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ